பள்ளி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதிரேசனும் வந்து நிஷாவும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மல்லியும் சரி, விஜயும் சரி, ரேணுகாவை வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகியிருக்காங்க. 2 பேருமே வந்து சம்மதம் தெரிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கதிரேசன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து வீட்டுக்கு வந்து மல்லிகிட்டேயும் விஜய்கிட்டேயும் வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பள்ளி, நீங்கள் வந்து இந்த முடிவுக்கு வந்து நீ ஒத்துக்கினதும் சரி, இதை நீ வந்து ஏற்றுக்கிற பார்த்தியா, உன் நல்ல மனசுக்கு நீ இன்னுமே நல்லா இருப்ப மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கதிரேசன் வந்து மல்லியை வந்து பெருமையாக வந்து வாழ்த்திட்டுருக்காங்க. ஆனால் வந்து மல்லிக்கு இருக்கிற கஷ்டமும், மல்லி மனசுக்குள்ளே என்ன விஷயம் ஓடிட்டுருக்கு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும், மல்லிக்குமே நல்லா தெரியும். இதெல்லாம் புரியாமல் கதிரேசன் வந்து ரேணுகா தன்னோட உண்மையான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கு திரும்பவும் கல்யாணம் பண்ணுற விஷயத்த நினச்சி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அந்த சந்தோஷத்தெல்லாம் பார்த்து மல்லிக்கு இன்னுமே வருத்தமாக இருக்குது. என்னென்னா, நீங்கள் இவ்வளோ சந்தோஷப்படுறீங்க, ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு உரிமையானவ வந்து உண்மையானவே கிடையாது. அது தெரிஞ்சால் நீங்கள் என்ன ஆகுவீங்கன்னு தெரியாது. ஏன்னா வந்து அவங்க கதிரேசனையும் சரி, நிஷாவும் மற்றவங்களையும் சரி, யாரையுமே வந்து குறை சொல்லி வந்து ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. ஏன்னா வந்து எல்லாரையுமே வந்து நம்ப வச்சு ஏமாற்றிட்டுருக்குறது இந்த இடத்துல வந்து சுடர் தான் வந்து ரேணுகாவும் வந்து நடித்து வந்து எல்லாரையும் ஏமாற்றிட்டுருக்கா. அதாவது வந்து எல்லாரோட அன்பையும் வந்து உண்மையாக வந்து காட்டுறாங்க. ஆனால் வந்து அவள் வந்து ஒரு பொய்யானவளுக்கு வந்து எல்லோரும் வந்து உண்மையான அன்பு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து மல்லி வந்து எப்படி வந்து நிரூபிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே கதிரேசன் வந்து உடனே வந்து டேட்டெல்லாம் குறிக்க ஆரம்பிக்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, விஜய்க்கும் ரேணுகாவுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக ஜோசியரை வர வச்சு டேட்டெல்லாம் வந்து குறிக்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து காலையில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு இப்படி பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணு, அப்போ தான் வந்து மல்லியை வந்து அடக்க முடியும் அப்படின்னு வந்து ராஜேஸ்வரி ஏற்றி விட்டத்தில் வந்து அந்த ஒரு விதத்தில் தான் வந்து ரேணுகா ஓவராக ஆட, இந்த வாய்ப்பை விட்டால் விஜய் வந்து நம்ம விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய நடித்து வந்து விஜயோட வாயாலே வந்து நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்க வச்சுட்டாங்க. இதில் வந்து பாதிக்கப்பட போகிறதும் விஜயும் மல்லியும் தான் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். என்ன தான் இவங்க ஐயரை வர வச்சு டேட் குறித்தாலுமே வந்து கல்யாணம் வரை போனாலுமே அங்கே கல்யாணம் நடக்காது அப்படின்ற நம்பிக்கை வந்து யார் எதனால் வந்து இருக்குது அப்படின்னா, அன்னபூரணியும் மனோகரும் இருக்கிற வரைக்கும் வந்து இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்றது என்னோடய விருப்பம். ஏன்னா வந்து மல்லி வந்து திரும்பவும் ஏதாவது ட்ரை பண்ண போய் திரும்பவும் வந்து மல்லி மேலேயே பழி வந்து விழுந்துருமோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அந்த பயம் வந்து மல்லிக்கு இந்த டைம் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து ஆல்ரெடியே போட்ட பிளான் வந்து சொதப்பி போயிட்டு மொத்த பழியும் வந்து நம்ம மேலே விழுந்துருச்சு. அந்த ஒரு நம்ம மேலே இருக்கிற அந்த தப்பை வச்சு தான் வந்து ரேணுகா வந்து இந்த அளவுக்கு வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து போயிருக்கா. திரும்பவும் வந்து நம்ம ஏதாவது பண்ணி நான் மாட்டிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி இதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆனால் வந்து மனோகரும் சரி, அன்னபூரணியும் சரி, கண்டிப்பாக வந்து இதை வந்து சும்மா விட மாட்டாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படியோ ஒன்று இந்த கல்யாணம் முடிகிறதுக்கு, அதாவது கல்யாணத்துக்குள்ளே வந்து ரேணுகாவோட முகம் வந்து வெளியே தெரியணும். அதாவது வந்து அவள் ரேணுகாவே இல்லை அப்படின்ற விஷயம் வந்து கண்டிப்பாக வந்து ராஜேஸ்வரிக்கோ இல்லை விஜய்க்கோ கதிரேசனுக்கோ வந்து டவுட் வர்ற மாதிரி வந்து நடந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். அப்படியே வந்து ராஜேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சாலுமே வந்து ராஜேஸ்வரி வெளியே சொல்லுவாங்களான்னு தெரியாது. ஏன்னா வந்து மல்லியையும் விஜயுமே வந்து எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்ற வந்து இதில் தான் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவளை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலாம், இவளை வச்சு நம்ம மல்லியையும் விஜயும் வந்து வீட்டை விட்டு விரட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து விஜய்க்கு என்னை தவிர வேறு யாரும் எதிரி இருக்கக்கூடாது. அதாவது வந்து விஜயோட சொத்து மொத்தமே எனக்கு தான் வரணும், அதை வந்து வேறு யாருக்கும் அனுபவிக்கக்கூடாது அப்படின்னும் வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து யோசிக்கலாம். ஏன்னா வந்து என்ன தான் அடிச்சுக்கிட்டாலையும் அந்த தம்பின்ற ஒரு பாசம் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இல்லையா. அதனால் வந்து ராஜேஸ்வரிக்கு உண்மை தெரிஞ்சால் இன்னுமே வந்து கதை வந்து வேறு மாதிரி மாறுறதுக்கு இருக்கும். இன்னும் வந்து பார்க்குறதுக்கு சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஆனால் வந்து இந்த கல்யாணம் அந்த இதுக்குள்ளே வந்து யாருக்காவது ஒருத்தருக்கு இந்த டவுட்டாவது வரணும், இல்லை உண்மையாச்சும் வெளியே வந்து தெரிய வரணும். அது மட்டும் இல்லாமல் ரகுக்கு வந்து இந்த விஷயம் வந்து தெரிய போகுது என்ன அப்படின்னா, விஜய்க்கும் ரேணுகாவுக்கும் வந்து கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரகுக்கு இந்த விஷயம் தெரிய வரும்போது ரகு வந்து இதை ஒத்துப்பாரா, இல்லை வந்து ரேணுகா கிட்ட வந்து இல்லை கல்யாணம்லாம் இப்போ வந்து தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தடுக்க பார்ப்பாரா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா வந்து ரகுக்கு நல்லா தெரியும், இவ வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு பார்க்குறாங்க, மொத்தமாகவே வந்து அங்கேயே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்து நம்மளை கட் பண்ணி விட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிறது ரகுக்கு நல்லாவே தெரியும்.
அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கும் மனோகருக்கும் தெரியும் ரகு அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் வந்து ரேணுகாவை வந்து இங்கே சுடரை வந்து ரேணுகாவை வந்து அனுப்பிச்சி வச்சிருக்கிற விஷயம் வந்து தெரியும். எப்படியாவது கல்யாணத்துக்குள்ளே இந்த ரகுவை தான் தேடி கண்டுபிடிக்க போகிறாங்களா, இல்லை வந்து வேற ஒருத்தங்க, இல்லை இந்த யார் மூலமாக வந்து எப்படி வந்து வெளியே போகிறாங்க, எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு வந்து தெரியல. என்னோட சஜஷன் என்ன அப்படின்னா, திரும்பவும் ஏதாவது ஒரு பிளானை பண்ணி திரும்ப ஏதாவது ஒரு பிரச்சனைகளில் பண்ணி மல்லி மேலே இருக்கிற வெறுப்பை வந்து இன்னும் அதிகப்படுத்திக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து ரகுவோட முகத்தை வந்து விஜய் பார்த்துருந்தால் வந்து மொத்தமே வந்து கதையெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அந்த டாக்டர் மூலமாக தான் வந்து ரகு வந்து கண்டுபிடிக்க போகிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. விஜய் மல்லிக்கும் சரி மனோகரும் சரி இவங்க 2 பேருமே வந்து ஹாஸ்பிட்டலில் தானே மாற்றி சொன்னாங்க. நம்ம அந்த டாக்டரை வந்து கேட்கலாம், டாக்டர் மூலமாக வந்து ஏதாவது கிடைக்குமா, தகவல் ஏதாவது கிடைக்குமா, அதுக்கப்புறம் வந்து இவ யார் என்ன அப்படின்ற விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி போய் கேட்க போவாங்களா, இல்லை வந்து திரும்ப ஏதாவது வந்து போலீஸை வச்சு மிரட்டி, இல்லை உண்மையான போலீஸ்கிட்ட போயிட்டு வந்து திரும்ப மிரட்டி என்ன உண்மையை கொண்டு வர போகிறாங்களா அப்படின்னு சொல்லி தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.